இப்போ இருக்கிற பிக் பாஸை நீங்கள் பிக் பாஸ் ஸ்கூல்ல போட்டாலும் அவருக்கும் நிறைய இது நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப முழிப்பாங்க. பிகாஸ் என்ன அடுத்து என்ன பாம்பு வரப்போகுது, என்ன அம்பு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு பிக் பாஸாக உட்காந்து ஒரு 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 ஹவுஸ்மேட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கோ எல்லா ஹவுஸ்மேட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே ஒரு 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 கடவுள் மாதிரி அவங்க உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளே ஒரு சாதா மனுஷனாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த கடவுள் என்ன சொல்லுவார், என்னெல்லாம் பேசுவார் அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாது. ஓகே. ஏன்னா எதிர்பார்த்தது தான் எதிர்பார்க்கணும். இந்த கேம்ல எஸ்பெஷலி இந்த சீசன்ல நம்ம ஒன்று நினைப்போம், நடக்கிறதே வேற. பட் அங்கிருந்து வெளி உலகத்தோட ஒரு டச்சோட இருந்து அண்ட் இவங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படி அது ரொம்ப ஈஸி. அதில் ஒரு நல்ல வாய்ஸ் வேணும், அது மாடுலேட் பண்ணுற ஒரு திறமை வேணும். மற்றபடி மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை வேணும். இது மட்டும்தான். ஆனால் ஒரு பிக் பாஸ் கண்டெஸ்டண்ட்டாக இருக்கிறது மைண்ட் கேம். மைண்டில் ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கும். எப்போவுமே அந்த ப்ரெஷர் எப்போ வெடிக்கும்னு அது போயிட்டே இருக்கும்.